நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் நம்ம ஆயில் குவாலிட்டியை பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும். இது நீங்கள் தலைக்கும் சரி முடிக்கும் சரி ஹோட்டலுக்கு சரி ஹோட்டல் பர்பஸுக்கும் சரி இல்லை வீட்டு பர்பஸுக்கும் சரி எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பியூர் அண்ட் ஆர்கானிக்காக நம்ம கொடுத்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இது 3 எண்ணெயுமே பியூர் அண்ட் ஆர்கானிக்காக மரத்துலையும் சரி. இப்போ பின்னாடி ஓடுறது ரோட்டரிங்கிற இரும்பு செக்கில் ஓடிட்டு இருக்குது, நம்மகிட்ட மரச்செக்கும் இருக்குது. ஸோ மரச்செக்கு ஆயிலும் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலெண்ணெய் இது 3 எண்ணெயுமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி சுத்தமாக கொடுத்துட்ருக்கோம். வீட்டு பர்பஸ் இல்லை என் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு செக்கு எண்ணெய் தான் என்னோடய கல்யாணத்துக்கு நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்மகிட்ட 5 லிட்ரு 10 லிட்ரு 15 20 40 லிட்டர் கேன் வரைக்கும் நம்ம வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது சின்ன நிறுவனம் தான், ஆனால் உழைப்பும் இதுவும் உண்மையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் எங்கள் எண்ணெயை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது சின்ன குழந்தைகள்லேருந்து சின்ன குழந்தைகளுக்குலாம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விடுவாங்க தேங்காய் எண்ணெயை. அப்போ அந்தமாரி விஷயத்தில் ஒரு கலப்படம் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தான் அதை சொல்ல வேண்டாம். ஸோ எந்த இதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நம்பி தைரியமாக என்கிட்ட ஆயில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் 500 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் பிராண்டிங் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பிராண்டிங் பண்ணுறக்கு அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட்டும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஒன்ஸ் அமௌண்ட் வந்தப்போ நம்ம பிராண்டிங் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் உள்ளே இருக்க குவாலிட்டி அதை விட நல்ல குவாலிட்டி. அதனால் குவாலிட்டியை பாருங்கள், பிராண்டிங்கை பார்க்காதீங்க யாரும், உள்ளே இருக்க குவாலிட்டியை பாருங்கள். ஸோ நாங்கள் கொடுக்குறது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. நாங்கள் இப்போ அரைக்கிற எண்ணெயை அப்படியே எடுத்து சூரிய வெளிச்சத்தில் ஒரு நாள் காய வச்சு ஐக்கு அடுத்து ஒரு நாள் ரூம்குள்ளேயே நாங்கள் எதுவுமே பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டு 3ஆம் நாள் நாங்கள் எண்ணெயை பாட்டிலுக்கு பிடிக்க ஆரம்பித்து நாங்கள் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த வீடியோவும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எடுத்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்லா பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மக்களாகி உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். ஸோ ஒரு நல்ல பொருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நீங்களே பாருங்கள். தேங்க்யூ.